பிஸ்மில்லா. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிப்பீங்க. ரெக்கார்டு கேட்டீங்க தானே? கேட்டேன் உஸ்தாத். ஆனா ஆனா உஸ்தாத் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஓதுறது இதெல்லாம் பண்ணியிருந்தோம். ஆனாலும் திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப வரேன். என்னன்னா ஃபாஸ்டாவே எல்லாத்தையும் பண்ணிட்டே இருக்கேன் உஸ்தாத். அதுதான் சொல்ல அந்த 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 ஒழுங்கான அந்த ஓதலுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்குதோ அதுகள் உங்கள்கிட்ட டெவலப் ஆகணும். நீங்கள் தான் அதை கிளியர் பண்ணணும். நீங்கள் ஓகே அந்த உஸ்தாத். ஸ்டெப்பில் இன்ஷால்லா. ஃபாஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் மூவ் ஆகிட்டு போயிட்டீங்க என்றால் உங்களோட ஓதலை நீங்கள் டெவலப் பண்ண கஷ்டப்படுவீங்க. அங்கே சரி கஷ்டமாயிடும். அப்போ ஓகே நீங்கள் உஸ்தாத். யோசிச்சு பாருங்க. குறிப்பிட்ட ஒரு காலத்துக்குள்ளாலேயே நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுறீங்கன்னு சொன்னால் இதை விட பெரிய ஒரு காலத்துக்கு நீங்கள் இப்படியே ஓதிட்டு போய் போகிறோமா அங்கே மாறாது. வசனங்களாக ஓதுற ஸ்டெப்புக்கு தானே உருவான நாங்கள் பக்கங்களாக இந்த சூறாக்களாக ஓதுற ஸ்டெப் வந்து நாங்கள் நினைக்கிற மாதிரி எங்களை மாற்ற இயலாது. ஏன்னா எங்கள்ட பேசிக் ரோங்க இல்லைங்க. எங்கள்ட பேசிக்கலி இருக்கிற பிரச்சனை அடிப்படையான பிரச்சனையை நாங்கள் விட்டுட்டு மேலே பெய்துட்டு எங்களுக்கு அந்த சரியான ஓதல் தேவை, சரியான ஓதல் தான் ஓதணும்னு சொன்னால் அது சான்ஸ் இல்லை. அப்போ அதுக்குரிய பேசிக் பிளாட்ஃபார்ம் அடித்தளம் இதான். இங்கே தான் இங்கேருந்து நாங்கள் டெவலப் ஆகி கொண்டு போகணும். அதான் முக்கியம். இன்ஷால்லா உஸ்தாத். இன்ஷால்லா பிரச்சனை இல்லை. ட்ரை பண்ணுப்பா. பிஸ்மில்லா. ஓகே சார். பிஸ்மில்லா ஓதுறேன் உஸ்தாத். ஓகே. ம். த த த ல தல ஏன் ப. ல இன்னொரு விஷயம் உண்டு. நான் சரி நீ போன கிளாஸ்ல நீங்க முதலாவது ஆமா உஸ்தாத். ஓதுனால் முதலாவதுல தான் உங்களோட கவனம் வைக்கணும். நீங்க த ல தல என்ன அடுத்ததுக்கு என்ன செய்றீங்க? அவசரமா பேத்துடுறீங்க. போயிடுறோம். அப்படி போகக்கூடாது. முதலாவதுல கடைசி எழுத்து வரைக்கும் ம். கடைசி உள்ளிட்ட தெளிவான அதிசயம் ஒண்டிக்கிற எந்த ஒரு விஷயத்திலையும் இறுதியில தான் ம். கத்திக்குது எங்க அதிசயம் ஒண்டி மிக்கனா. அப்ப கடைசி வரைக்கும் நாங்க கவனமா தான் போகணும். த ல த ல இதை முடியும் வரைக்கும் எங்களோட ஃபோக்கஸ் அங்கே தான் நிற்கணும். த ல. ல ஓகே. என்று போகக்கூடாது. அந்த லேண்டு ஏன் போகுதுன்றால் நீங்க லாம்ல ஃபோக்கஸ் பண்றீங்க இல்ல. நீங்க என்னது ஃபோக்கஸ் பண்றீங்க? அடுத்த எழுத்துல ம். தான் அடுத்த ரெண்டாவது தான் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்குது. அந்த ஃபோக்கஸ் வாரதால பிழையாகுது. அப்படி வரக்கூடாது. ஓகே உஸ்தாத். இன்ஷால்லா. த ல தல குட். த ஆ அ. ரெண்டுக்கு மேல கேப் எடுங்க. த ல த ல அதை நீங்க ஃபீல் பண்ணுங்க. ஓகே மாஷா அல்லாஹ். முதலாவது நான் சரியா தான் உச்சரிச்சுக்கிறேன். லாம நிட்டல இதை ம். நீங்க உச்சரிக்கிற அந்த நேரம் ஃபீல் பண்ணணும், உணரணும். ஓகே இப்போ நான் ரெண்டாவது போகலாம். நீங்க அப்படி இன்ஷால்லா உஸ்தாத். அடுத்து அடுத்தடுத்து மூவ் ஆனீங்கன்னா உங்களுக்கு விளங்காத நான் என்னத்தை பிழை விடுறேன்னு சொல்லி ஏன்னா நீங்க விளங்காம நான் ஓதி ஓதி பழகிக்கிறோம். அந்த உணர்வு இல்லாம ஓ. நீட்டுறோமா இல்லையா, சேர்க்கிறோமா இல்லையா, என்னென்ன உணர்வு கொண்டு இல்லாம தான் நான் பழகிக்கிறோம். எங்கட உணர்வு ஓ. வரணும் எப்படின்னால் ஓகே நான் இப்போ உச்சரித்தது சரி, இதான் இதில் மெத்தட், அப்புறம் ரெண்டாவது போகலாம் என்ற அந்த சிந்தனையோட யோசனையோட நாங்கள் ரெண்டாவது மூணாவது நகரணும். ஓகே உஸ்தாத். இன்ஷால்லா உஸ்தாத். ரெண்டாவது. த த ஹ ஹ த ஹ. குட். இப்போ பாருங்க. இப்போ கொஞ்சம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டு கொஞ்சம் மாதிரி என்ன சொல்ற ஒரு தவறு மாதிரி நாங்கள் ஃபீல் பண்றோம். தா அல்ல, அது துவா ரெண்டு வரணும். இப்ப ரெண்டாவது முறை நீங்க சொல்றீங்க. அந்த ஸ்டெப்பு ஓகே மூவ் உஸ்தாத். ஆகிறீங்க. ரைட். நல்லா. இதை விட அடுத்த ஸ்டெப் மூவ் ஆன இப்ப எப்படி என்றால் இந்த ரெண்டு முறை சொல்றத நாங்கள் இல்லாம ஆக்கிடணும். ஃபர்ஸ்ட் முறையே நாங்கள் ஓகே. யோசனைட்டு தான் சொல்ற லெவலுக்கு நாங்கள் வரணும். அது இப்போ வராட்டி பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க இந்த இந்த உணர்வோட ஓதுறத எடுத்துக்கோங்க. மூணாவது ப அ அ அ, ச பாத்தீங்களா? ஸ்வ. ரெண்டு மாதிரி ஓதுறீங்க. ஆமா உஸ்தாத். ஸ்வ அ ஸ்வ அ லைட்டா நீட்டிட்டேனா ஸ்வ ஸ்வ அ ஸ்வ அ. இப்போ வாங்க ஃபர்ஸ்ட்ல இது பார்ப்போம் திருப்பி. த ல தல ரெண்டாவது. த த ஹ த ஹ. மூணாவது. ஸ்வ அ ஸ்வ அ ஸ்வ அ ஸ்வ இல்ல சேருங்க. ஸ்வ ஸ்வ அ ஸ்வ அ ஸ்வ ஸ்வ ஸ்வ
ஸ்வ அ ஸ்வ அ நாலாவது. ஃப ல ஃபல குட். ஐந்தாவது. ஃப அ ஃப அ குட். இப்போ வருது மாஷல்லா. இந்த 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 நிதானத்துக்கு வாங்க. இதான் உங்களோட ஓதலை டெவலப் பண்ணுறதுக்கான பேசிக் ஸ்டெப். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே நான் ஃபாஸ்ட்டாக பேசிட்டேன், இங்கே நான் திருப்பி ஸ்லோ வரையலா, எனக்கு அப்படித்தான் ஓதணும்னு சொன்னால் எங்களுக்கு உங்களை உங்களோட சரியான ஓதலுக்கு உங்களோட வாயால் உங்களோட ப்ராக்டிஸை கொண்டு வர்றது கஷ்டம். ரைனா? அது இன்ஷா எந்த இடம் சாத்தியம்? இந்த எங்கேயும் தான் சாத்தியம். இப்போ நீங்கள் போயிட்டு பாருங்கோ, நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 7 கிளாஸ் ஜாயின் ஆகிட்டீங்க. அப்படிதான். ஆமாம் உஸ்தாத். நீங்களோட ஸ்டார்டிங் கிளாஸுக்கும் இப்போ இருக்கிற கிளாஸுக்கும் உள்ள இந்த பாடத்தில் டெவலப்பை நீங்கள் பாருங்க. அதான் தேவை. நீங்கள் அப்படித்தான் இன்ஷா பார்க்கணும். அல்லாஹ் உஸ்தாத். இந்த டெவலப்மெண்ட் தான் உங்களோட ஃபியூச்சரில் ஓதுற அந்த குர்ஆனுக்கு நிறைய சப்போர்ட் பண்ண போகுது. ஓகே, நான் இதில் வந்து எல்லாத்தையும் கொண்டு வரல. போன கிளாஸில் இஷ்யூஸ் ஆயிருந்த மட்டும் தான் கொண்டு வந்துக்கிறேன். ரைட்? இது வந்து பாப்போம். ஓகே உஸ்தாத். ந தா தா ந தா தா ஓ என்று போயிடுமா? ஓகே உஸ்தாத். ம். ந ந ந தா ந தா தா அல்ல, தா அல்ல, துவா. துவா. தா துவா தா அல்ல. ஓகே டால் சவுண்ட் வரணும். துவா. ஓகே உஸ்தாத். ந நா அல்ல. தா நா வானத்தை நோக்கி போகல, அது நா அல்ல, அது ந கீழ் நோக்கி போகணும். ந ஓகே ந ம். ந தா ந தா இல்ல, நீங்க தா தான். ந தா. தா அல்ல, நான் சொன்னேன் தால் சவுண்ட். அப்ப த தா. போன கிளாஸ் இந்த பாடம் ரெக்கார்டிங் கேட்டு பட்டுச்சா? தால உச்சரிக்கிறது த, அந்த தால் டூ சவுண்ட் தான் கரெக்ட் தா என்று இப்போ வரணும். உஸ்தாத். தோ ஓகே உஸ்தாத். தோ ம். அதாவது இந்த நாக்குக்கு ஓரமாவே வச்சு பழகிட்டோம் உஸ்தாத். தோ அதுதான். நான் சொன்னேன் உனக்கு போன கிளாஸ் இந்த எழுத்தை உச்சரிக்கிறதுக்கான வடிவத்தை நீங்க நாக்கு அங்க வைக்கணும் இங்க வைக்கணுங்கிறதுல முக்கியம். சவுண்ட் தான் முக்கியம். த. இப்ப தால் சவுண்ட நாங்க நார்மலாக த என்று சொல்றோம். அந்த த த என்று சொல்றதை தான் நீங்க என்ன செய்யணும்? வானத்தை நோக்கி மாத்தணும். தா. ஓகே தோ அது அப்படி அப்ப தா. தோ தே தா அப்படியே வரும். தாலை உச்சரிக்கிற அப்படியா? தேண்டா உச்சரிக்கிற தால் இது எப்படி உச்சரிக்கிற? இது என்ன எழுத்து சொல்லுங்க பாப்போம். தோ 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 இல்ல, நான் கேட்கிற இந்த நான் எழுதிக்கிற எழுத்தை எப்படி உச்சரிக்கிறேன்? எங்க உஸ்தாத் எழுதியிருக்கீங்க? நீ ஸ்கிரீன் ஜூம் பண்ணிக்கிறீங்க அப்படியா? பக்கத்துல பாரு. ஆமா ஆ, அது தால் தால் ஆ, போட்டு வச்சிருக்கீங்க டேல். அந்த த த சவுண்ட் வருதா? த. த அந்த த த வருது. அந்த தேயத்தானே நீங்க நாங்க சொல்றேன் தாண்டு தூக்க சொன்னேன். தா. தோ நீங்க தாக்கு போறீங்க இங்க. தா அல்ல, அது வேற. அது வேற. இந்த இதான் தா. நீ உச்சரிக்கிற எழுத்து பின்னுக்கு ஈக்குது. தா. இதாக்குது. தோ இது வேற எழுத்து. தோ இது இது சரி. தா சரி. இந்த இதான் தா. மூணாவது மார்க் பண்ணிக்கிறேன். உங்களோட ஸ்கிரீன் சின்னதாகிக்குங்க. இல்லாட்டி உங்களுக்கு அடுத்ததுக்குள்ள கம்பேர் பண்ணி பார்க்கறதுல பிரச்சனையே. மூணாவது சரி. தோ இப்ப சொல்ற துவாங்கிறது சரி. இதுவும் ஓகே முதலாவது இருக்கிற இதுவும் ஒரே உச்சரிப்பு வரப்படாது. தோ தோ எனக்கு தோ சொல்றது தோ எது தா? இது இந்த மூணாவது லைன்ல இருக்க ஒரு இது வந்து தோ வெரி குட். பெஸ்ட் பண்ண இருக்கிறது. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது தோ நீங்க அந்த துவாண்டு இழுக்கப்படாது. நீட்டுறது போல. தோ ஆ. ஆ. அது அப்படி துவா துவா என்று வருமா? வித்தியாசம் வைக்குது. இப்ப சொன்னீங்களே தோ துவா என்று சொல்லி அதை நாங்க நீட்டாம சொன்னா துவா என்று சொல்றோம் அப்படியா? வித்தியாசம் வைக்க ரெண்டுக்கும் பிழை எது? தோ தோ துவா. அதை நீட்டாம போதுனா துவா என்று மாறுமா? தோ எது துவா? அப்படியே பட மாட்டேன். பாத்தீங்களா? பாத்தீங்களா? உங்களோட இப்ப உதாரணத்துக்கு எப்படி கேட்கிறேன்னு நீட்டாம சொன்னால் ப என்று சொல்றீங்க, நீட்டினால் த என்று நீட்டீங்க, ரெண்டு மூண்டா. இல்லங்க சார். அந்த வேறுபாடு தோ விளங்குது, இதுலயும் வேறுபாடு இது. இப்ப நீங்க மூணாவது துவா என்று சொல்றீங்க, அது சரி. மூணாவது பிரச்சனை அல்ல. பிரச்சனை முதலாவது. இப்ப நீட்டி சொல்லுங்க. துவா என்று சொல்லலாமா ஃபர்ஸ்ட்?
தா இல்ல சரியா? தப்பு சார். அது ஏன்னா தப்பு. இது கசப்போ இல்ல சுக்குனோ வச்சாதான் சொல்லணும். இல்ல இல்ல தொ நீங்க இப்ப நீட்னா எப்படி இந்த நீட்டி சொல்லி சொல்லி பாருங்க. அந்த தா எப்படி வரும்? எது ஃபர்ஸ்ட் மேன்? தோன்னு வரும். இது துவாண்டு தொ வருமா? இல்லையா, துவாங்கிறது மூணாவது, அதான் துவா. தொ டோ தொ ஆ, துவா. இப்ப சொல்லுங்களே. தொ இப்ப சொல்லுங்க, தொ துவாக்கும் துவாக்கும் என்ன வித்தியாசம் நடக்குது உங்களோட வாய்க்குள்ள? பற்கள், நாவு, அசைவு எல்லாத்தையும் வச்சு என்ன வேறுபாடு தொ. வருது? துவாண்டு இது உச்சரிக்கிறதுக்கும் துவா என்று உச்சரிக்கிறதுக்கும் உள்ள வேறுபாடு உங்களோட வாயிட வடிவத்தை வச்சு சொல்லுங்க. ம். இந்த 3வது இருக்க தொ அது உச்சரிக்கிறப்ப இந்த நாக்கு வந்து பல்லுக்கு பின்னாடி வந்து தொ. அதுவே அந்த ஃபர்ஸ்ட் இருக்க தோ உச்சரிக்கிறப்ப அந்த சாஃப்டான இடத்துல போய் நாக்கு மேல வச்சு டோ எஸ். தோ. இப்ப நீங்க எனக்கு சொன்னீங்க. ஓகே, குட், நல்லம். நீங்க ரெக்கார்டிங்ல கேளுங்க உங்களோட சவுண்ட்ல உள்ள வித்தியாசத்தை. ஓகே சார். இப்ப நீங்க தாண்டு சின்ன சவுண்ட் 100% சரி. ஆனால் நீட்டாம சொல்றதில் பிரச்சனை இது. தா எப்படி? ஓ ஓகே சார். முதல்ல சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஒன்னு. நா தொ இல்ல, நா நீங்க தாக்கு பிடிச்சிட்டீங்க, அதாவது மூணாவது. இழுத்துறணும். நா இல்ல, தொ இழுக்கல்ல இழுக்கல்ல, துவா என்று சொல்றீங்க, மூன்றாவதுல உச்சரிப்ப பெரிய துவாவை தான் உச்சரிக்கிறீங்க நீங்க. துவாது அதை உச்சரிக்கல. இவ்வளவு நேரம் சொன்னீங்களே, ஓ அந்த உச்சரிப்பு உங்கள்கிட்ட இல்ல. சாஃப்டான இடம் என்று சொல்றீங்க, பட் அது இப்போ நடக்கலையே. தோ. அந்த வருது. ஓகே சார். துவா, துவா, அதை நிட்டாம நீங்க துவா. தொ ஆ, அதைத்தான் தொ நிட்டப்படாது. இல்லைங்களா, நீங்க என்ன செய்ய, தொ. இடத்த இடத்த மாத்திடுறீங்க. அதாவது ஓகே சார். துவாதுக்கும் பெரிய துவாக்கும் இடையில சின்ன ஒரு வித்தியாசம் தான் இன்னைக்கு உச்சரிக்கிற இடத்தை பொறுத்த வரைக்கும். அதான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன், ஓகே வேறுபாடு கேட்டேன். தொண்டையில உங்களோட நடக்கிற வேறுபாடு சொல்லுங்கோடு கேட்ட காரணம் என்னென்றால், இரண்டுக்கும் இடையில இருக்கிற வேறுபாடு மிக 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 நுணுக்கமான வேறுபாடு. லைட்டா ஒரு ஒரு நூல், ரெண்டு நூல் மாதிரி இடம் முன்னுக்கு பின்னுக்கு ஆயிடுச்சென்றால், டிசைன் வடிவம் மாறிச்சுதென்றால் எழுத்து மாறிடும். உங்களுக்கு நடந்துக்கிறேன் என்றால், நீங்க தாண்டு சொல்லி பழகிறீங்க. அந்த தாட உச்சரிப்பை நீட்டாம சொல்லுங்க என்ற சின்னத்தோட உங்களோட நாக்கு எங்க மாறுது? துவாக்கு மாறுது. துவா என்ற ஓகே சார். உச்சரிப்புக்கு மாறுது. அந்த நுணுக்கத்தை நீங்க இங்க தான் முடியும். இதை வச்சுக்கொண்டு எப்படி ஓதுறது போன நடக்கும்? அங்க ரெண்டுமே பலியா போகும். துவா உச்சரிக்க வேண்டிய எழுத்தெல்லாம் தாதா மாறும். தாது அல்லது துவா சவுண்ட்ல உச்சரிக்க வேண்டிய எல்லாம் துவா என்ற சவுண்ட்ல உச்சரிக்கப்படும். அதான் பிழையா போகும். சரிங்க. இப்ப இன்ஷா கொஞ்சம் அல்லாஹ் அதை சார். நுணுக்கத்தை எடுத்துக்குவோம். ந, நா என்று சொல்ல வேணாம். அது போல கீழ் நோக்கி செல்லணும். ந, ந, துவா, ந, துவா. தொ ந தொ ந தொ. தாப்பல தாப்பல, துவா, துவா. ஓகே சார். ந தொ ந தொ தா தான் வருது. ந, த, துவா, துவா, துவா. தொ. இப்ப எனக்கு என்ன ஒரு இதுன்னா, இந்த நாவ சொன்ன அடுத்த நிமிஷமே இந்த நீங்க சொன்ன அந்த கேப் விடாம தோ அத சொல்லிடுறோம் சார். அதுதான். அதனால வாசிக்கிற சேர்த்து சொல்றப்ப நான் தோ அப்படி சொல்லிடுறேன். அது சொல்லிடுறேன். அதுதான் அந்த கேப்பை தான் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கட நாவானது ஆ. ஒரு கட்டத்துக்கு அங்கால ஸ்பீட் ஆகினால் எங்கட முழு ஓ உச்சரிப்பும் பிழையாகும். இது ஒரு விதி. வேலை. ஓகே ஏனால் சார். எங்கட நாவானது ஒரு ஸ்பீடுக்கு அங்கால போச்சு தண்டால் அது ஒர்க் பண்ணாது. உதாரணத்துக்கு ஓகே. துவாதுக்கு எங்க உச்சரிக்கணும்? ஒரு இடத்துக்கு நாக்கு போகணும். நேண்டு உச்சரிக்கிறது, ம். நாவானது இன்னொரு டிசைன்ல இன்னும் ஒரு இடத்துக்கு மூவ் ஆகணும். எல்லாம் வாய்க்குள்ள தான் நிக்குது. ஓகே. பட் நாவானது ஆமா. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் பேத்திட்டு பேத்திட்டு வரணும். அப்ப அந்த பேத்திட்டு வாரத்துக்கு டைமிங்கை நாங்க கொடுக்கல என்றால், எந்த இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல உச்சரிச்சுட்டு பேத்திடும், அது பிள்ளையா பேத்திடும். ஆ ஓகே சார். இப்ப நாங்க என்ன செய்யணும் என்றால், கண்ணை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி எங்களோட நாவானது எங்களோட வாயிட ஸ்பீட் எது என்கிறத விளங்கி தான் நாங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்க ஓகே, சார். நான் இன்ஷா அல்லாஹ் சார். ரெண்டாவது வாங்க பார்ப்போம். க வ க வ. ஓகே,
மூணாவது ஹ த இல்ல, ஹத இந்த தா வருதுங்க, சம்மந்தமே இல்லை. தா, ஹ, தா, தோ. ஹ, தா. சரியா அது? ஹ தோ சொல்லணும். தோ. அதான் இப்ப இல்ல, தா வராதே, அது தாவே. தாக்கும் தாக்கும் வித்தியாசம் இருக்குது. தோ. தா. ஓகே சார். ஹ, ஹா போகக்கூடாது, பணியணும். ஹ, ஹ ஹ, ஹ தா. ஹ தோ. ஹத்தா. ஹத்தா அல்ல, ஹதா. ஹத்தா. ஹத் ஹ, ஹத்தா. தா அல்ல, தா சவுண்டுக்கு போகல அது. சரி, நீங்க தாக்கு போறீங்க, நீங்க குழப்பி கொள்றீங்க. இது தா. ஒரு எழுத்துக்கு ஒரு உச்சரிப்பு தான் இருக்குது. விளங்குவோம். சேர்த்து ஓத போகலையும் அதே உச்சரிப்பு தான் வரணும், தனியா ஓத போகலையும் அதே உச்சரிப்பு தான் வரணும், வசனமா ஓத போகலையும் அதே உச்சரிப்பு தான் வரணும். இடத்துக்கிடம் உச்சரிப்பு மாற இயலாது. ஹ தா, ஹ தா, ஹ தா என்று போக இயலாது. ஹ தா என்று போக இயலாது. ஃபர்ஸ்ட் ஒன் ந தா. ந தா என்று சொன்னா அதான் உச்சரிப்பு. உங்களுக்கு உச்சரிப்பு தெரியும், உங்களுக்கு உச்சரிப்பை உச்சரிக்கையும் தெரியும். ஒரு இடத்துல ஒரு உச்சரிப்போடு அந்த உச்சரிப்பை ஸ்டெப்ளிஷ் பண்ற வேலையை செய்யணும், உறுதிப்படுத்துற வேலையை தான் நீங்க செய்யணும். நீங்க மாறுறீங்க, அடிக்கடி மாறி மாறி உச்சரிக்கிறீங்க. தாத தாக்கு கொண்டு போறீங்க, தாவ தாது கொண்டு போறீங்க. இதை நீங்க உங்களோட கண்ட்ரோல் கொண்டு வாங்க. நான் ஓகே சொல்றது சார். விளங்குதா என்னன்னு? இன்ஷால்லா. உங்களோட இருக்கிற இஷ்யூ நான் சொல்லித்தரேன். இதெல்லாம் இன்ஷால்லா. பேசி, இதான் பேசி அடிப்படையான பிரச்சனைகள் உங்கள்கிட்ட இருக்கிறதா. நாலாவதுங்க. ந ம நம. ஓகே, நாலாவதும் ரெண்டாவதும் ஓகே. பிரச்சனை ஒன்றும் மூன்றும் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் ரெக்கார்டை கேட்டு திருத்தி கொண்டு வாங்க. இன்ஷால்லா சார். ஓகே, பாரக்கல்லா ஃபீக். அஸ்ஸலாமு அலைக்கும்.